வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத பிரதமர் மலேசியாவின் வருகையின் போது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் சைன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6 மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் வந்து இந்த வருகையின் போது சைன் ஆகிருக்கு. இது இரு நாடுகளுக்குமே மிகவும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மலேசியா வந்து ஒரு ஏசியானோட ஒரு என்ட்ரி ஒரு கேட்வே ஆஃப் ஆசியான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆசியானில் வந்து ஒரு மிக முக்கியமான நாடு மலேசியா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ், இது வந்து ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. அதாவது வந்து 60% 70% சீனாவினுடைய வர்த்தக கப்பல்கள், ஆஸ்திரேலியா, ஜப்பான் இவங்களுடைய வர்த்தக கப்பல்கள், மெயினாக வந்து இது சீன வர்த்தக கப்பல்கள் வந்து அதிகமாக மலேசியாவோட அதாவது மலாக்கா ஸ்ட்ரைட்ஸ் வழியாக தான் வந்து இந்த வர்த்தகம் நடக்குது. அந்த மலாக்கா ஸ்ட்ரைட்ஸுங்கிறது ஒரு குறுகிய பகுதி. இப்போ இருக்கிற இந்த தென்சீன கடல் பகுதி பிரச்சனைகளில் இந்த மலேசியாவுடைய பங்கு வந்து மிக முக்கியமாக நாம் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அப்படிங்கிறது வந்து எந்த சமயத்துலையும் வந்து மலேசியாவில் பிளாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு கேந்திர முக்கியத்துவம் அந்த பகுதியில் மலேசியா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்ஸோடைய பாதுகாப்பு, மேரிடைம் செக்யூரிட்டி வந்து இந்தியாவும் மலேசியாவும் வந்து சேர்ந்து செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒப்பந்தங்கள் இதில் வந்து சைன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரெண்டாவது ஒரு இதுனா பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். அது கடல் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, பாதுகாப்பு தகவல் பகிர்வு. பாதுகாப்பு தகவல் பகிர்வு அப்படின்னா ஒரு உளவு தகவல்கள் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. அது வந்து மலேசியாவுக்கு வந்து தெரியுது அப்படின்னா அவங்க வந்து இந்தியாட்ட பகிர்வாங்க. மலேசியாவை சம்மந்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு தகவல் வந்து இந்தியாவுக்கு தெரியுதுன்னா அது மலேசியாவுக்கு பகிர்வாங்க. அதுபோல் இந்த அந்நிய கப்பல்களுடைய நடமாட்டம் இது போன்றதை வந்து மலாக்கா ஸ்ட்ரைட்ஸில் இருந்துச்சுன்னா இந்தியா கூட பகிர்ந்துக்குவாங்க. இந்தியாவுக்கு தெரிஞ்சுன்னா அது மலேசியா கூட பகிர்ந்துக்குவாங்க. ஸோ இந்த இரண்டாவது ஒப்பந்தம் அப்படிங்கிறது இது இந்திய கடற்படைக்கும் சரி மலேசிய கடற்படைக்கும் பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐநாவோட அமைதி காக்கும் பணிகளில் வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷனில் வந்து மலேசியாவும் வந்து இதில் ஈடுபடுவாங்க. மலேசியாவும் இந்தியாவும் வந்து சேர்ந்து இந்த பீஸ் கீப்பிங் மிஷனில் வந்து செயல்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பயிற்சி, லாஜிஸ்டிக் இது போன்ற அனுபவங்கள் 2 நாடுகளுக்கு இடையில் ஷேர் பண்ணிக்குவாங்க. பேரிடர் மேலாண்மைங்கிறது தான் ரொம்ப மிகவும் முக்கியம். அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்படுது, ஒரு சைக்ளோன் இருக்குது, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வருது, இது போன்ற அவசர கால நிலைகளில் இந்தியாவும் மலேசியாவும் ஒரு நாட்டு இன்னொரு நாட்டின் மீது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சுகாதாரம் மற்றும் ஊழல் எதிர்ப்பு, இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஆராய்ச்சி, இது வந்து மலேசியா வந்து ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் வந்து மலேசியா வந்து அதாவது ஆசியாவிலேயே வந்து இன்சுலின் தயாரிக்கிற ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியாக மலேசியா நாம் பார்க்கலாம். ஸோ மருத்துவ ஆராய்ச்சியில் வந்து மலேசியா மற்றும் இந்தியா வந்து சேர்ந்து செயல்படுவாங்க. பப்ளிக் ஹெல்த் கேர் வந்து இந்தியாவின் அனுபவத்தை மலேசியாவோட அனுபவத்தை வந்து இந்தியாவுக்கும் பகிர்ந்துக்குவாங்க. ஸோ இந்திய மருந்து மற்றும் ஹெல்த் துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுது. அடுத்தது 5வது வந்து பார்த்திங்கன்னா தொழில் பயிற்சி மற்றும் கல்வியில் வந்து 2 நாடுகளும் இணைந்து செயல்படும். வொகேஷனல் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து நேரடியாக வேலை செய்யக்கூடிய இந்தியர்களுக்கும் சரி, இந்திய மாணவர்கள், மலேசிய மாணவர்கள் இவங்க வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் நிறையா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அந்த எஜுகேஷ்னல் ஹையர் ஸ்டடீஸுக்கு 2 நாடுகளுமே உயர்தர அந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அற்புதமாக வந்து ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு, சோசியல் செக்யூரிட்டி, வேலை பாதுகாப்பு, ஓய்வூதியம் தொடர்பான உரிமைகள், மலேசியாவில் இருக்கக்கூடிய 29 லட்சம் இந்திய வம்சாவளியினருக்கு இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுது. மிகப்பெரிய ஒரு இதில் வந்து டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா இந்தியாவினுடைய யூபிஐ
அது வந்து மலேசியாவில் வந்து இனி யூஸ் பண்ண முடியும். மலேசியாவுடைய பேநெட்டும் இந்தியாவினுடைய யூபிஐயும் கொலாபரேட் பண்ணி இந்த யூபிஐ பேமெண்ட் சிஸ்டத்தை வந்து மலேசியாவிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு மலேசியர்கள் வந்து இந்தியாவுக்கு நிறையா ட்ராவல் பண்ணுறாங்க. டூரிசம் வந்து அதிகமான மலேசிய இந்தியர்கள் வந்து இந்த இதில் வந்து செயல்படுறாங்க. அவங்க இந்தியாவுக்கு போகையில் அவங்க இந்த யூபிஐ பயன்படுத்தி அவங்களுடைய டைரக்ட் அக்கௌண்ட்லேருந்தே பே பண்ண முடியும். அது மாதிரி இந்தியர்கள் மலேசியாவுக்கு டூர் வர்றவங்க அவங்க தன்னுடைய அந்த யூபிஐ பயன்படுத்தி மலேசியாவில் பே பண்ண முடியும். இது ஒரு மிக அற்புதமான, அதாவது கியூஆர் கோடு ஸ்கேன் அண்ட் பேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மூலியமாக பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரம், தமிழ் அடையாளம் இது சம்மந்தப்பட்ட, அதாவது திருவள்ளூர் மையம், திருவள்ளூர் சென்டரை வந்து மலாயா பல்கலைக்கழகத்தில் திறக்கிறதா வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே மலாயா பல்கலைக்கழகத்தில் அந்த திருவள்ளுவர் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ திருவள்ளுவர் சென்டர் திறக்கிறாங்க. ஸோ இது வந்து தமிழ் மொழியினுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாதிரி ஒரு எல்லாரும் சந்தேகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழோட வளர்ச்சிக்கு இது வந்து நமக்கு உதவும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய முதல் கன்சுலேட் மலேசியாவில், அதாவது துணை தூதரகம்னு சொல்கிறாங்களா, அதை வந்து இது வரைக்கும் வந்து ஹை கமிஷன் இருக்கும். இப்போ துணை தூதரகத்தை வந்து மலேசியாவில் திறக்க போகிறாங்க. ஸோ இந்தியா தனது முதல் துணை தூதரத்தை திறக்கிறதுனால விசா, பாஸ்போர்ட்டு, ஒர்க்கர் சப்போர்ட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும். இப்போ வந்து விசா வந்து டிலே ஆகாது இனி. ஸோ விசா வழங்குறது வந்து இனி கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மலேசியா அதிகாரப்பூர்வமாக இன்டர்நேஷ்னல் டிக்கெட் அலையன்ஸில் வந்து இந்த இணையறதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கு. சுற்றுச்சூழல் டிப்ளமேசியிலும் இந்தியா வந்து ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான கட்டத்தை வந்து நோக்கி நகர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மலேசியா மற்றும் இந்தியாவினுடைய இந்த சமீபத்திய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்னு சொல்லலாம். காரணம் என்ன, கிட்டத்தட்ட 17 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அளவிலான வர்த்தகங்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வர்த்தகம் வந்து இன்னும் மேலும் ஒருபடி மேலைக்கும். பீப்புள் டு பீப்புள் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலேசிய மக்களும் இந்தியர்களும் இணைந்து செயல்படுவதற்கு, தன்னுடைய டேலண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக வந்து இதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, மலேசியாவில் இருக்கிற இந்தியர்கள் அதிகமாக வந்து இந்திய நாட்டினுடைய தொடர்போடு இருக்கிறாங்க. அதிகமான டூரிஸ்ட்டு, நிறையா கோயில்களுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் இருக்க அந்த ஒரு பாண்டிங் வந்து வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கான ஒரு அற்புதமான ஒரு பாண்டிங்கோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து மலேசியா. ஸோ அதை மேலும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மோடியினுடைய பயணம் வந்து நமக்கு உதவுங்கிறதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை மக்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.